புள்ளியியல் நிகழ்வு பலகோணம் வரைதல் பயிற்சி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிரா frequency polygon எக்ஸசைஸ். வினா எண் 7. பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான ஆய்வில் கீழ்கண்ட விவரங்கள் பெறப்பட்டன. வயது, நோயாளிகளின் எண்ணிக்கை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. வயது 0 10 வயது வரை 5 பேர், 10 20 வயது வரை 13 பேர், இப்படியே 70 80 வயது வரை கொண்டுட்டு போறாங்க. மேற்காணும் விவரங்களுக்கு நிகழ்வு பலகோணம் வரைக. வினாவை புரிதல், விவரங்களின் மையப்புள்ளி காணல், புள்ளிகளை எழுதுதல், வரைபடத்தாளில் புள்ளிகளை குறித்தல், நிகழ்வு பலகோணம் வரைதல், விடை பகர்தல். நிகழ்வு செவ்வகத்தை பயன்படுத்தாமல் நிகழ்வு பலகோணம் வரைய இங்கே முயற்சி செய்ய போறோம். முதலில் பிரிவு இடைவெளியின் நடுப்புள்ளிகளை கண்டுபிடித்து அட்டவணைப்படுத்தணும். இங்க பிரிவு இடைவெளி என்ன இருக்கு? வயது தான் பிரிவு இடைவெளி. 0 10, 10 20, இப்படி 70 80 வரை இவைகளின் நடுப்புள்ளிய நம்ம கண்டுபிடிக்க போறோம். 0 10 நடுப்புள்ளி 5. இந்த பொசிஷன்ஸ நம்ம A அப்படின்னு வச்சுக்கிறோம். 10 20 நடுப்புள்ளி 15, இந்த பொசிஷனை B அப்படின்னு வச்சுக்கிறோம். ஒருவேளை நடுப்புள்ளிய சரியா கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அப்பர் லிமிட் லோயர் லிமிட் 2 எண்களையும் கூட்டி சராசரி கண்டுபிடிச்சிடணும். அதாவது 2 அளவுக்கு திறனும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ 20க்கு 30க்குமான நடுப்புள்ளி 25, 35, 45, 55, 65, 75. இந்த நடுப்புள்ளிகளை ABCDEFGH அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறோம். இப்ப இங்க நிகழ்வெண்கள் அதுல மாற்றமே இருக்காது. கொடுக்கப்பட்டவைகளை அப்படியே எழுதிக்கிறோம். இப்ப புள்ளிகள் என்ன? A 5,5, B 15,13, C 25,25, D 35,14, E, F, G, H. இந்த புள்ளிகளை வரைபடத்தாள்ல குறிக்க போறோம். வரைபடத்தாளில் நடுப்புள்ளியை X அச்சிலும் நிகழ்வெண் அதாவது நோயாளிகளின் எண்ணிக்கையை Y அச்சிலும் குறிக்க வேண்டும். பிரிவு இடைவெளி 0 10 தொடக்கத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிகழ்வெண் 80 90 முடிவிலும் எடுத்துக்கொண்டு அதை 0 என கொள்ள வேண்டும். அளவு திட்டம் எழுதுங்க. X அச்சுல 1 சென்டிமீட்டர் is equal to 10 அலகுகள். ஏன்னா பிரிவு இடைவெளியின் அளவு 10. Y அச்சுல 1 சென்டிமீட்டர் is equal to 5 அலகுகள். 5, 10, 15 போனா அதிகபட்சமா நம்ம ஒரு 50 வரைக்கும் அங்க மார்க் பண்ணிக்கலாம். சோ இப்ப நடுப்புள்ளிகளையும் நிகழ்வெண்களையும் கொண்டிருக்கிற அந்த புள்ளிகளை கிராஃப்ல பிளாட் பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையும் ரூலர் வச்சு ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ணிட்டு நிகழ்வெண் 80 90 வரைக்கும் கடைசியா இருக்கிறத மட்டும் 0 வச்சு அதை ஜாயின் பண்ணி விட்டுறோம். சோ இருக்கிறத இருக்கிற மாதிரியே நம்ம வச்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் நமக்கு தேவையான frequency polygon, அதாவது நிகழ்வு பலகோணம். 8வது வினா. 50 மாணவர்களின் கணித மதிப்பெண் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இங்க ஒவ்வொரு மாணவர்களுடைய மார்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. 52, 33, 56 அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. 50 பேரினுடைய மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இத வச்சு நம்ம ஒரு நிகழ்வு பலகோணம் வரைய போறோம். frequency polygon வரைய போறோம். வினாவை புரிதல், விவரங்களை குறித்தல், வினாவிற்கு ஏற்ற அட்டவணை அமைத்தல், நிகழ்வு செவ்வகமும் நிகழ்வு பலகோணமும் வரைபடத்தாளில் வரைதல், விடை பகர்தல். இப்ப நம்ம செய்ய போறது என்னன்னு பாருங்க.
முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற மதிப்பெண்களுக்கு ஒரு வீச்சை கண்டுபிடிக்கணும். வீச்சு என்ன? அதிகபட்ச மதிப்பெண் மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பெண். இங்கே அதிகபட்ச மதிப்பெண் 89, குறைந்தபட்ச மதிப்பெண் 8. ரெண்டையும் கழிச்சுட்டா நமக்கு கிடைக்கிற வீச்சு 81. பிரிவின் அளவை 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா சாத்தியமான பிரிவு இடைவெளிகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம 10 எடுத்துக்கிறோம். சாத்தியமான பிரிவு இடைவெளிகளின் எண்ணிக்கை வீச்சு பை பிரிவின் அளவு 81/10 8.1 வரும். அப்ப இதுக்கு மேல போகணும்னா 9. சாத்தியமான பிரிவு இடைவெளிகளின் எண்ணிக்கை 9 நமக்கு கிடைச்சிருச்சு. பிரிவு அளவு 10 மதிப்பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டு நிகழ்வெண் பரவல் அட்டவணையை தயார் செய்ய போறோம். பிரிவு இடைவெளி 0ல இருந்து 10, 10ல இருந்து 20, இப்படி 80ல இருந்து 90 கொண்டு போயாச்சு. இந்த மதிப்பெண்களுக்கான டேலி மார்க்கிங் நம்ம செய்ய போறோம். டேலி மார்க்கிங் போட்டுட்டு நிகழ்வெண் எழுதணும்னா 1 1 3 7 13 13 9 2 1 அப்படின்னு கிடைச்சிருச்சு. நிகழ்வெண்களை மொத்தமா கூட்டினா மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை கிடைக்கணும். அதுவும் கிடைச்சிருச்சு 50. நிகழ்வு செவ்வகம் மற்றும் நிகழ்வு பலகோணம் வரைதல். கொடுக்கப்பட்ட தரவு ஒரு தொடர்ச்சியான நிகழ்வெண் பரவலை கொண்டுள்ளது. எக்ஸ் அச்சில பிரிவு இடைவெளியும் ஒய் அச்சில நிகழ்வெண் ஆகிய இரண்டையும் ஒரு சேர குறிக்க செவ்வகம் உருவாகிறது. அளவு திட்டம் எக்ஸ் அச்சில 1 சென்டிமீட்டர் 10 அலகுகள், ஒய் அச்சில 1 சென்டிமீட்டர் 2 அலகுகள். கொடுக்கப்பட்டிருக்கிற பிரிவு இடைவெளியில கொடுக்கப்பட்டிருக்கிற உயரங்களை வச்சு நம்ம செவ்வகங்களை வரைகிறோம். 0 to 10 1, 10 to 20 1, 20 to 30 3, 30 to 47, 40 to 50 13, 50 to 60 13, 60 to 70 9, 70 to 80 2, 80 to 90 1. இப்ப நம்ம என்ன செய்யணும்? முந்தைய இடைவெளியையும் பிந்தைய இடைவெளியையும் பார்க்கணும். 0 to 10க்கு முந்தைய இடைவெளி கிடையாது, அதனால விட்டுருங்க. 80 to 90க்கு பிந்தைய இடைவெளி 90 to 100, அதுல மிட் பாயிண்டா 0 மார்க் பண்ணிக்குவோம். வரையப்பட்டிருக்கிற செவ்வகங்கள்ல எல்லாத்துலயும் டாப் லைன்ல மிட் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிட்டு எல்லா மிட் பாயிண்ட்ஸையும் நம்ம ரூலர் வச்சு அழகா ஜாயின் பண்றோம். இதுதான் நமக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி பாலிகன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?